உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம். என்னடா சொல்ற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இப்போ எதுக்கு மேடம் என்ன திட்டுறீங்க? நான் தான் நீ கேட்ட மாதிரியே பணம் கொடுத்தேன்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் ஊரை விட்டு போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? உன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு போலீஸ் ஆல்ரெடி உன் ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு எழில உன் போட்டோவை பாத்துருக்காரு. இதுல யாரு கையில நீ மாட்டினாலும் பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். ஆனா நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாம ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கியா? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்க கொடுத்த பணம்லாம் உள்ளூர்ல செலவு பண்றதுக்கு எனக்கு பத்தல. இதுல எங்க மேடம் நான் வெளியூருக்குலாம் போறது? வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா ரெடி பண்ணி கொடுங்க. நான் வேணா இங்க இருந்து கிளம்பிடுறேன். என்ன விளையாடுறியா? நீ கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பேங்கா நடத்திக்கிட்டு இருக்கேன்? இத பாரு, நீ செஞ்சு கொடுத்த வேலைக்கு நான் 2 மடங்கு பணம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. ஓ, ஒழுங்கா இந்த ஊரை விட்டு கிளம்புற வழிய பாரு, இல்லன்னு வெயி. மேடம் 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 மேடம், இந்த மிரட்டுற உருட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். தப்பெல்லாத்தையும் நீங்க சொல்லி தானே பண்ண. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தப்பு செய்யறப்போ தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய சொன்னவனுக்கு தான் அதிக தண்டனை. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்ரூவர் ஆகி போலீஸ் கிட்ட வாய திறந்தேன்னு வைங்க, அப்புறம் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜெயில் தான். ஊரை விட்டு நான் போகணும்னா அதுக்கு தேவையான அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் மேடம் உங்களை சத்தியமா நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஊர் சைடு அப்படியே கோவா பேங்காக் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சுட்டு ஜாலியா இருப்பேன். என்ன சொல்றீங்க? சரி குடுக்குறேன், ஆனா பணம் உடனே எல்லாம் கிடைக்காது. எனக்கும் எழிலுக்கும் முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். அப்பதான் இந்த மொத்த சொத்தும் என் கைக்கு வரும். அதுக்கப்புறம் வேணா நீ கேக்குற மாதிரி உனக்கு பணம் கொடுக்கறேன். ஆனா அது வரைக்கும் நீ போலீஸ் கிட்டயோ எழில்கிட்டயோ மாட்டாம இருக்கணும். மேடம் அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன் மேடம். நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க, நான் வச்சிடுறேன். நாள் ஆக ஆக பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்க. சீக்கிரமா ஏதாவது ஒரு பிளான போட்டு எழில கல்யாணம் பண்ணாதான் நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுங்கள மொத்தமா எழில்கிட்ட இருந்து பிரிச்சு எங்கேயாவது தூரமா இருக்கிற ஒரு ஹாஸ்டலை பார்த்து துரத்தி விடுறேன். அப்புறம் என்ன, அந்த கனகவல்லி கிழவி வந்து என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கிருந்த பொருள் எதையாவது எடுத்து அவன் மண்டைய உடைச்சிருப்பேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? பேய் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறேன். ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.